சீக்கியர்கள்னாலே டர்பன் வச்சிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க, அதை தாண்டி ஒரு கத்தியை கண்டிப்பா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான நம்பிக்கை. அதை தாண்டி சீக்கியர்களுக்குன்னு தனியா ஒரு போர்ப்படையே இருக்கு. தலைநகர் டெல்லியில பஞ்சாப் விவசாயிகள் போராடனப்போ அவங்கள பந்தாட நினைச்ச காவல்துறையை பயந்தோட செய்து விவசாயிகளுக்கு அரணா நின்றது இந்த நீல நிற போர்ப்படை தான் ஃபயர்லாம் விட்டாங்க அந்த சமயத்துல. இப்படி சீக்கியர்களுக்குன்னு சொந்தமா கத்தி தனி போர்ப்படைன்னு உருவாகிறதுக்கு காரணம் சீக்கியர்களின் 6வது குருவான குரு ஹர் கோபிந்த் சிங். சீக்கியர்கள்னா 5 சிங்கங்களா வீரத்துக்கு பெயர் பெற்றவங்கன்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல சீக்கிய மார்க்கம் உருவான போது அது அமைதியின் உருவமா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லைங்கிற மாதிரி புவியியல் ரீதியா இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள வந்த ஒவ்வொரு படையெடுப்பும் இயல்பாவே பஞ்சாபை தாண்டி தான் வரணுங்கிறதால சீக்கியர்கள் பல பாதிப்புகளை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த நேரத்துலதான் சீக்கியர்களின் 5வது குருவான அர்ஜனை முகலாய மன்னர் ஜஹாங்கீர் கொள்ள அவரது மகன் குரு ஹர் கோபிந்த் சிங் சீக்கியர்களின் 6வது குருவா பதவிக்கு வர்றார். வந்தவர் சும்மா இல்ல, சீக்கியர்கள் பாதுகாப்பா இருக்கணும், சீக்கிய மதம் உயிர்ப்போட இருக்கணும்னா அதுக்கு ஆயுதம் கண்டிப்பா ஏந்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாரு. அதையே